பெரும்பாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு வித்தியாசமாக ஒன்று வருதுன்னா எல்லாரும் கொண்டாடுறது வழக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இந்தியாவிலேயே முதல்ல ஒரு சைட் மியூசியம் வந்திருக்கு. இந்த சைட் மியூசியம் அப்படிங்கிறது வந்து ஆதிச்சநல்லூரில் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. அது வந்து வேற எங்கேயுமே கிடையாது, இந்தியாவில் இங்கே மட்டும்தான் இருக்குது. அதாவது உலக அளவில் மிக பிரபலமான இடத்துல தான் இந்த மாதிரி சைட் மியூசியம்லாம் வைப்பாங்க. ஐரோப்பா போன்ற நாடுகளில் தான் இருந்திருக்கு. அது முதல்ல இந்தியாவில் வந்து நம்ம ஆதிச்சநல்லூரில் அமைஞ்சிருக்கு. இதை வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து கனிமொழி எம்பி அவர்களுடைய முன்னிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வச்சிருக்கிறாங்க. இதில் வேதனை என்ன அப்படின்னு சொன்னால், உள்ளூரில் இருக்கக்கூடிய கல்லூரிகளே இல்லாட்ட உள்ளூரில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களோ இல்லாட்ட வரலாற்றுத்துறையில் இருக்கவர்களோ இது வரைக்கும் வந்து பார்க்காம இருக்காங்க. ஏன்னா வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. இப்போ திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லை மாவட்டத்திலிருந்து, தென்காசி மாவட்டத்திலிருந்து, ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கூட நிறைய குழந்தைகள் வந்து கல்லூரி குழந்தைகள், பள்ளி குழந்தைகள்லாம் வந்து நம்ம அந்த சைட் மியூசியத்தை பார்க்குறாங்க. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க யாருமே பார்க்கறது இல்லை. இது மிக வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உலகத்தர வாய்ந்த அருங்காட்சியகம், சைட் மியூசியம் ஆதிச்சநல்லூரில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருவருக்கும் தெரியணும். அதை தெரிய வைக்கிறது வந்து நம்மளுடைய கடமை. அதனால் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்காக கல்லூரி மட்டும் இல்லாமல் குடும்பமாக போய் அந்த சைட் மியூசியத்தை பாருங்கள். அதாவது உள்ளபடியே உள்ளே இருக்கக்கூடிய பொருளுக்கு மேலே கண்ணாடி போட்டு மிக பிரமாண்டமாக வச்சுருக்கிறாங்க. ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு பிரமை நமக்கு தோன்றும். இங்கே கட்டணம் கிடையாது. நீங்கள் வந்து கட்டணம் இருக்குமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். கட்டணம் எதுவுமே கிடையாது. விடியல் காலை வந்து 8 மணியிலேருந்து சாயங்காலம் வந்து 5 மணி வரைக்கும் இடைவெளியெல்லாம் கிடையாது. எப்போ போனாலும் பார்க்கலாம். நீங்கள் அங்கே உள்ள வாட்ச்மேன்கள் வந்து உங்களுடைய இன்முகத்தோடு உங்களை கூட்டி கொண்டு வந்து காட்டுவாங்க. அதில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து எலும்புக்கூடு இருக்குது, ஒரு முழுமையான எலும்புக்கூடு கிடைச்ச எலும்புக்கூடு இருக்குது, மற்ற எல்லாமே எழுதி வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் போய் பாருங்கள். இதை தூத்துக்குடி மாவட்டத்துக்காரங்க கண்டிப்பாக பார்க்கணும்னு சொன்னால் மற்றவங்க உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மற்றவங்க வந்து ஐயோ நாங்களாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்களும் வாங்க. நிறைய பேர் பார்க்கணும். நிறைய பேர் பார்த்தா தான் ஆதிச்சநல்லூர் தமிழருடைய நாகரிகம், தமிழருடைய பெருமை, தமிழருடைய புகழ், தமிழருடைய கலாச்சாரம், தமிழருடைய பண்பாடு உலகம் முழுவதும் போகும். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் அந்த சைட் மியூசியத்துக்கு நீங்கள் வாங்க சொல்லி உங்களுக்கு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.